ரஞ்சினி, வா 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 ரஞ்சினி. என்ன கல்யாண ஏற்பாடெல்லாம் பலமா நடந்துட்டு இருக்க? என்ன ரஞ்சினி திடீர்னு வந்திருக்க? ஓ, கல்யாண செலவுக்கு பணம் இல்லையா? பரவாயில்ல, என்கிட்ட கேளு. பழைய ஸ்டாஃபா இருந்தாலும் உன் மேல எனக்கு தனிப்பட்ட பாசம் இருக்கு. ஆமா, எவ்வளவு வேணும் ரஞ்சினி? அதுக்கான அவசியம் இல்ல. நான் நேரடியா விஷயத்துக்கே வரேன். எனக்கு உங்களுக்கு நல்ல பிரச்சனை. இதுல என் தம்பி என்ன பண்ணா? அவனை ஏன் பழி வாங்க பாக்குறீங்க? ஓ, அதுக்காக தான் வந்தியா? ரஞ்சினி, உனக்கு எனக்கு வந்த பிரச்சனை ப்ரொஃபஷனல். ஆனா உன் தம்பி என் பர்சனல் லைஃப்ல விளையாட ஆரம்பிச்சிட்டான். குப்பையில இருக்கிற ஒருத்தன் கோபுரத்தை பார்க்க ஆசைப்படலாமே தவிர அதுக்குள்ள வாழ ஆசைப்படக்கூடாது. அவ வாழ ஆசைப்பட்டான் இல்ல, அதுக்குண்டான ஒரு சின்ன ரியாக்ஷன் தான் இது. அப்போ அவன் காணாம போனதுக்கு நீங்க தான் காரணம். சொல்லுங்க, அவனை என்ன பண்ணீங்க? இப்ப அவன் எங்க இருக்கான்? அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்திருந்தப்போ நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்? ஐஸ்வர்யா நிலைமைய காரணமா வச்சு அவ கூட வாழ நினைக்க கூடாதுன்னு தானே? ஆனா ஆனா உன் தம்பி அத மறந்துட்டான். என் பொண்ணை மீட் பண்ணி அவளை கடத்திட்டு போக பிளான் பண்ணான். அதான் என் ஆளுங்களை வச்சு 2 தட்டு சொன்ன. ஒருவேளை நான் சாதாரணமா சொன்னத பசங்க வேற மாதிரி எடுத்துக்கிட்டு பலமா தட்டிட்டானுங்க போல இருக்கு. அதனால நீ ஏதாவது கார்ப்பரேஷன் ஹாஸ்பிட்டல் இல்ல கடலோரத்துல எங்கேயாவது போய் பாரு. கரையோரமா ஒதுங்கி இருப்பான். என் பேரு சொல்லி கூப்பிடுற அளவுக்கு நீ வளர்ந்துட்ட. யார பார்த்து பேச சொல்லி? பேசாத. இத பார், என் தம்பி மேல நான் உயிரியே வச்சிருக்கேன். அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுனா, இது வரைக்கும் நீ பார்த்த ரஞ்சினி வேற, இனிமே நீ பார்க்க போற ரஞ்சினி வேற. எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் ஒரு கம்ப்ளைண்ட் தரணும். இருமா, முதல்ல நீ யாரு, பிரச்சனை என்ன, அத முதல்ல சொல்லு. சார், நான் ஒருத்தரை காதலிக்கிறேன் சார். எங்க அம்மா அவரை கடத்திட்டு போய் அடைச்சு வச்சிருக்காங்க. என்ன, கிட்னாப் கேஸா? ஆமா சார். அவரோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ஏமா, பையன் யாரு, அவன் பேர் என்ன? அவர் பேர் கார்த்திக். ஆமா, உங்க அம்மா தான் கடத்திருக்காங்கன்னு எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? அவங்க தான் சொன்னாங்க சார். அடியால வச்சு அவனை கடத்துறேன்னு அவங்க தான் சொன்னாங்க. எங்க அம்மாவை நீங்க அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சீங்கன்னா கார்த்திக் இருக்கிற இடத்தை அவங்க சொல்லிடுவாங்க. அடியால வச்சு கடத்துற அளவுக்கு உங்க அம்மா என்ன அவ்வளவு பெரிய ஆளா? ஆமா சார், அவங்க எதை நினைச்சாலும் செஞ்சிருவாங்க சார். நம்ம ஏரியால அவ்வளவு செல்வாக்கான பொம்பளை யாரு? ஆமா, யாருமா உங்க அம்மா? சந்திரமதி. இது சந்திரமதியா? ஏமா, நீங்க வந்த விஷயம் உங்க அம்மாக்கு தெரியுமா? தெரிஞ்சாலும் எனக்கு கவலை இல்ல. நீங்க மட்டும் எப்படியாவது கார்த்திக் அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி கொடுத்தா போதும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் கார்த்திகை உயிருக்கு உயிரா லவ் பண்றேன் சார். அவர் இல்லைன்னா செத்து போயிடுவேன் சார். ப்ளீஸ் சார், நான் இப்பவும் சொல்றேன். கார்த்திகை எங்க அம்மா தான் கடத்தி வச்சிருக்காங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணி விசாரிங்க ப்ளீஸ். அவங்கள பார்த்து பயப்படாதீங்க. அக்கா, அக்கா, கார்த்திக் ஒன்னும் ஆயிருக்காதுல்ல? எங்க அம்மா ஒன்னும் பண்ணிருக்க மாட்டாங்கல்ல? ஐம் சாரிக்கா, ஐம் ரியலி சாரி. எங்க அம்மா இவ்வளவு கேவலமா நடந்து பார்க்க நான் எதிர்பார்க்கவே இல்லை.
அக்கா, கார்த்திக் மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, எங்க அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். கொலை பண்ணிடுவேன் அவங்கள. சத்தியமா கொலை பண்ணிடுவேன் அவங்கள. கொஞ்சம் பொறுமையா இருமா, பயப்படாத. கார்த்திக் ஒண்ணு ஆயிருக்க கூடாது. சந்திரமுகிமா, உங்க பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கா. உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க. அக்கா, நீங்க தான் எப்படியாவது கார்த்திகை கண்டுபிடிச்சு எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்க்கா, ப்ளீஸ். இருமா. இன்ஸ்பெக்டர், இந்த பொண்ணு சொன்ன கார்த்திக் என் தம்பிதான். அவனை சந்திரமதி தான் கடத்திருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து என் தம்பியை எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ். ஆமா, சந்திரமதி தான் கடத்தினாங்கிறதுக்கு என்னம்மா எவிடன்ஸ்? அவங்களே சொன்னாங்களே, என் தம்பியை காணோம். நாங்க போய் கேட்டப்போ அடியாள வச்சு அடிச்சிட்டு தான் சொன்னாங்க. அதனால அவங்க கஸ்டடியில தான் என் தம்பி இருக்கணும். இமீடியட்டா அவங்க மேல ஆக்ஷன் எடுங்க. என்ன யோசிக்கிறீங்க? அக்கா, எங்க அம்மாவை பார்த்து பயப்படுறாங்க அக்கா. இது பாருங்க, நீங்க மட்டும் ஆக்ஷன் எடுக்கலனா நான் ஐஜியை பார்க்க வேண்டியிருக்கும். நீங்க யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் தம்பி உயிருக்கு ஆபத்து இன்ஸ்பெக்டர். அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா சந்திரமதி மட்டும் இல்ல, அவங்க மேல ஆக்ஷன் எடுக்காத உங்களையும் சும்மா விட மாட்டேன். இன்ஸ்பெக்டர், ஆக்ஷன் எடுக்க போறீங்களா இல்லையா? எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேலே நீ கம்ப்ளைண்ட் கொடுப்ப? எவனோ ஒரு பரதேசி அவனை நான் கடத்தினேன்னு சொல்லி என்னைய அரெஸ்ட் பண்ண சொல்றியா? சந்திரமதி, யார பார்த்து பரதேசிங்கிற? மரியாதையா பேசு. ஏய், நான் எதுக்கடி மரியாதை தரணும்? என் பொண்ண மயக்கி அவளை காதலிச்சு அம்மாவுக்கு பொண்ணுக்கு பிரச்சனையை உருவாக்கி இருக்கோம். அவளுக்கு நான் எதுக்காக மரியாதை கொடுக்கணும்? பிரச்சனையை உருவாக்கி இருக்கோம் சொல்றல, அப்ப அவனை இங்க கூட்டிட்டு வா. அப்ப தெரியும் எது உண்மை எது பொய். அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. சந்திரமதி, வேண்டாம், என் தம்பி உயிரோட விளையாடாத. இன்ஸ்பெக்டர், உங்களால இவங்களை விசாரிக்க முடியுமா முடியாதா? ரஞ்சினி, யார விசாரிக்க போறாங்கன்னு இப்ப தெரிஞ்சிடும். மாமா, ஐஸ்வர்யா, செல்வா, இன்ஸ்பெக்டர், என் பொண்ண காணோம். இவ தம்பி தான் கடத்தி இருக்கான். இந்தாங்க, ஆக்ஷன் எடுங்க. வேண்டாம் இன்ஸ்பெக்டர், அத வாங்காதீங்க. கண்ணுக்கு முன்னாடியே பொண்ணை வச்சுக்கிட்டு கடத்திட்டு தான் போய் சொல்றாங்க. அத நீங்களும் தானே பாத்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு வாங்காதீங்க. இன்ஸ்பெக்டர், கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாங்கணும். அதுதான் உங்க டியூட்டி. கார்த்திகை மட்டும் இல்ல, அவ சம்பந்தப்பட்ட எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. இந்த கம்ப்ளைண்ட் மேல நீங்க ஆக்ஷன் எடுக்கலனா அப்புறம் உங்க நிலைமையே வேற.
வரட்டுமா? ரஞ்சினி. இது என்னோட கம்ப்ளைண்ட். இது மேல நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். எடுக்கலனா எல்லாத்துக்கும் நீங்களும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். வாங்கிக்கிங்க, ஆக்ஷன் எடுங்க. டேய், யாரா நீங்களா? எதுக்காடா என்ன இங்க கொண்டு வந்தீங்க? ஏய், அதெல்லாம் காரணம் சொல்ல முடியாது. கொஞ்ச நேரம் அமைதியாகிறியா இல்லையா? டேய், வேற யாரையோ கொண்டு வரதுக்கு பதிலா என்ன கொண்டு வந்திருப்பீங்க. அப்படியா? ஆள் அடையாளம் தெரியாம யாராவது கட்டுவாங்களா? நீங்களா யாரு? அந்த சந்திரமதியோட ஆளுங்க தானே? இது மாதிரிலாம் பேசுறீங்க, அப்புறம் பேச முடியாம பண்றோம். ஜாகிரதை. இங்க பாருங்க, எங்க அக்காவுக்கு நாளைக்கு கல்யாணம். டோ, இந்த தாலியை கொண்டு போய் கொடுத்தாதான் எங்க அக்காவோட கல்யாணமே நடக்கும். என்னடா சாப்பாடு சொல்லிட்டே இல்லையா? ஏய், அவனுக்கு மட்டும் சாப்பாடு சொல்லிருக்கா, நம்ம எல்லாம் வெளில போய் சாப்பிடலாம். டேய், இது பாருங்க, ப்ளீஸ் என் கட்ட அவுத்து விடுங்க ப்ளீஸ். இவனை அப்படியே விட்டு போக முடியாது. அவர் அவ்வளவு சொல்லி இருக்கிறாருல. டேய், என்ன அவுத்து விடுங்கடா. நீங்க எதுக்காக என்ன கொண்டு வந்தாலும் சரி, இப்ப அவுத்து விட்டுருங்க. எங்க அக்கா கல்யாணம் முடிஞ்சனே என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கங்கடா. ஏய், கொஞ்ச நேரம் பேசாம இருக்க மாட்டேன். சாப்பிட்றதுக்கு எதனா வேணும்னா கேளு, வாங்கி தரோம். இங்க இருந்து போனன்னு மட்டும் நினைக்காத. ஏய், என்ன சும்மா தாலிங்கிற? நீ தாலி கொடுத்தா கல்யாணம் நடக்காதா? வேற தாலி வச்சு கல்யாணம் பண்ணுவாங்க. சும்மாறா. ஏய், நான் 2 பேரும் போய் சாப்பிட்டு உங்களுக்கும் வாங்கி வரோம். பையனை பத்திரமா பாத்துங்க. வாட போலாம். ஏண்டா, நம்ம பசங்களாம் கரெக்டா இருப்பாங்களா? எல்லாம் கரெக்டா இருப்பானுங்கப்பா. வணக்கண்ணா. உடனே எங்கடா போறீங்க? சாப்பிட்டுங்கண்ணா. யாராவது ஒருத்தர் போய் சாப்பிட்டுட்டு மற்றவங்களுக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்துடக்கூடாதா? பையன் பார்க்கறதுக்கு முரட்டுத்தனமா இருக்கான். தப்பிச்சு கிப்பிச்சு போயிட போறான். எங்களை மீறி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுண்ணா. நாங்க பாத்துக்கிறோண்ணா. சாப்பிட்டு வந்துடுறோண்ணா. ஏன்பா சம்மந்தம் இல்லாம எவனையாம்பா அடிச்சு வச்சிருக்கீங்க? நமக்கு சம்பந்தம் இல்ல, ஆனா சந்திரமதி பொண்ணுக்கு சம்பந்தம். ஆமாண்டா, சந்திரமதி பொண்ணை காதலிச்சது இவன் தான். கடைசி நேரத்தில் தான் இவனை பத்தி தெரிஞ்சது. இவன் வெளியே இருந்தான்னு வச்சுக்க, எப்படியும் ஆபத்து வந்தே தீரும். சந்திரமதி பொண்ணு எப்படியாவது இவங்க கூட போகணும்னு துடிப்பா. சந்திரமதியை நம்ப முடியாது. பொண்ணு அந்த நிலைமையில இருக்கிறதுனாலதான் நம்ம கூட சம்பந்தம் பண்ணவே அவ ஒத்துக்கிட்டா. திடீர்னு ஏதாவது மனசு மாறி அந்த பையனுக்கு கட்டி வச்சுட்டானா, அதனாலதான் இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் இவன் இங்கேயே இருக்கட்டும்.